ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பன் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து நல்லா கலக்கி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்து அதில் வந்து அந்த எண்ணெயை நல்லா ஹீட்டான எண்ணெயை வந்து அதில் எடுத்து ஒரு டம்ளரில் மாவு ஊற்றி இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஹீட்டான எண்ணெயை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கழித்து கீழே விட்டிங்கன்னா இந்த மாதிரி விழுந்துரும் ஒட்டாமல். ஸோ இந்த மாதிரி எல்லா பேட்சஸையும் பொரித்து எடுத்திங்கன்னா சாஃப்டான பன் போண்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.